1853வது வருஷத்துல நியூயார்க்ல ஒரு பெரிய உணவகத்துல சாப்பிட போன ஒரு மனுஷன் அவருக்கு செஞ்சு கொடுத்த உருளைக்கிழங்கு பதார்த்தம் ஒன்று ரொம்ப வெந்து போச்சு, வேகலை, தண்ணியா இருக்குன்னு திரும்பி திரும்பி கொடுத்து அனுப்பிட்டே இருந்தாரு. இதனால கோபம் அடைஞ்ச சமையல்காரர் உருளைக்கிழங்க நல்ல மெல்லிசா வெட்டி நல்லா பொரிச்சு அதுல நிறைய உப்பு போட்டு கொடுத்து விட்டாரு கோவத்துல. அந்த பதார்த்தத்தை சாப்பிட்ட அவரு ரொம்ப நல்லா இருக்குன்னு கூட கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிட்டாரு. எல்லாருமே அதை சுவைச்சு சாப்பிட்டாங்க. அதுதான் நம்ம சாப்பிட்ற உருளைக்கிழங்கு சிப்ஸ். அதை செஞ்சு கொடுத்த சமையல்காரர் யார் தெரியுமா? ஜார்ஜ் கிரம். அந்த பதார்த்தம் நல்ல மக்களிடையே நல்ல பேர் பெற்றதுனால அவர் தனியா தனக்குன்னு ஒரு உணவகத்தை துவங்கினாரு. அவர் செஞ்சு கொடுத்த அந்த பதார்த்தம் மக்கள் விரும்பி சாப்பிட்டதுனால அவருக்குன்னு தனியா ஒரு உணவகத்தை துவங்கினாரு. அந்த உணவகத்துல அவர் முக்கியமா வச்சிருந்த பதார்த்தம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு அப்புறம், அதாவது 1920களில் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் அதிகமா மக்களால சாப்பிடப்பட்டது. அதனால அதை பாக்கெட்ல போட்டு விற்க ஆரம்பிச்சாங்க. இப்போ மில்லியன் கணக்கான மக்கள் ஒரு நாளைக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸை விரும்பி சாப்பிட்றாங்க. சரி, உருளைக்கிழங்கு சிப்ஸை ஒரு நாளைக்கு எத்தனை பேர் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்றத எப்படி கணக்கு எடுப்பீங்கன்னு கேட்டா, ஒரு நாளைக்கு 11 பில்லியன் பேக்ஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸை பலர் பல இடத்துல இந்த உலகம் எங்கும் சாப்பிட்றாங்க. ஒரு சமையல்காரருடைய கோபத்தினால உருவானது தான் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல?